Welcome by all students, viewers and respectable people to my channels. Right, students and viewers, we are in 12th Biogeology, 4th lesson. 4th lesson name is Principles of Inheritance and Variation. So in Tamil, மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். So in this lesson, today's lesson, I would like to teach about sex determination, chromosomal basis of sex determination. Third, sex determination in human beings. Fourth one, the Y chromosome and male development. Okay, so come to the introductory part. So our important heading is 4.4 sex determination. So in Tamil, பால் நிர்ணயம். இந்த இடத்துல பால் அப்படிங்கிறது ஸோ கோட்டோட மில்க்கோ இல்லை ஷீப்போட மில்க்கோ கவோட மில்க்கோ இல்லை. இந்த இடத்துல பால் அப்படிங்கிற செக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா male female identification. Okay, so sex determination is the method by which distinction between male and female is established in sex. Sex determination பால் நிர்ணயம் என்பது it is a method, இது ஒரு முறை. இந்த பால் நிர்ணயம் என்ற sex determination என்ற முறைப்படி which distinction between, சரிங்களா, டிஸ்டிங்ஷன் வேறுபாடு, யார் யாருக்கு இடையில் வேறுபாடு, between மேல் அண்டு ஃபீமேல் எஸ்டாப்ளிஷ் இன் ஸ்பீசிஸ். ஸோ சிற்றினங்களுக்கு இடையே, ஸ்பீசிஸ்னால் சிற்றினங்கள், சிற்றினங்களுக்கு இடையே ஆண் பெண் வேறுபாடுகளை உருவாக்குதல். ஓகே, டிஸ்டிங்ஷனாக வேறுபாடு, யாருக்கு இடையில் வேறுபாடு, between மேல் அண்டு ஃபீமேல். ஓகே, மேல் அண்டு ஃபீமேல் இடையில் வேறுபாடை உருவாக்குகின்ற முறை பேர் தான் அது செக்ஸ் டிட்டர்மினேஷன். Once again, sex determination is the method by which the distinction between male and female established in species. சரிங்களா, ஸோ ஒரு ஸ்பீசிஸ்னால் சிற்றினங்கள், சிற்றினங்களுக்கு இடையே சிற்றினங்களில் உள்ள மேல் ஃபீமேல் உயிரினங்களில் வேறுபாடுகளை உருவாக்குகின்ற அந்த முறைக்கு பேர் செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்கிறோம். So here, sex chromosome determine the sex of the individuals in dioecious and unisexual. Dioecious ஒரு செக்ஷுவல் உயிரிகள், சரி, ஒரு பால் உயிரிகள். டைசெக்ஷுவல் என்னது, dioecious ஒரு பால் உயிரிகள் அல்லது யூனிசெக்ஷுவல். Only those organism contain male reproductive organs. In case female means only contain female reproductive organs. Okay, so ஆண் உயிரி தனியாக இருக்கும், ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு இருக்கும். பெண் உயிரி பெண் இனப்பெருக்க மண்டலத்தோடு இருக்கும். சரிங்களா, இப்படி இண்டிவிஜுவல்ஸ் ஸ்பீசிஸ் அந்த ஆர்கானிசம் தனித்தனியாக மேல் ஃபீமேல் ஒரே ஸ்பீசிஸில் மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருந்தால் அது யூனிசெக்சுவல் அல்லது டையேசியல். ஸோ இப்போ இந்த மாதிரி யூனிசெக்சுவல் டையேசியஸ் ஆர்கானிஸில் செக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் என்ன பண்ணும், டிட்டர்மைன் தி செக்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, பால் குரோமோசோம், செக்ஸ் குரோமோசோம்னா பால் குரோமோசோம் தான் செக்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ். சரிங்களா, ஸோ அதை மேலா ஃபீமேலா அப்படிங்கிற அந்த செக்ஸை, அந்த பால் உயிரியை தீர்மானம் செய்யக்கூடிய செக்ஸ் இண்டிவிஜுவல், செக்ஸ் குரோமோசோம். இதில் டையேசியஸ் ஆர் யூனிசெக்சுவல் ஆர்கானிஸில், டையஸ்னால் ஒரு பால் உயிரியல், ஒரு பால்னால் மேல் தனியாக இருக்குது, ஃபீமேல் தனியாக இருக்குது. சரிங்களா, ஸோ செக்ஸ் குரோமோசோம் டிட்டர்மைன் தி செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் இன் டையஸ் அண்ட் யூனிசெக்சுவல் ஆர்கானிசம் as well as the chromosome other than the sex chromosome of an individual are called autosome. ஸோ செக்ஸ் குரோமோசோமை தவிர, செக்ஸ் குரோமோசோம் அதர் தேன், நம்ம பாடியில் 2 செக்ஸ் குரோம் இருக்கும். சரிங்களா, செக்ஸ் குரோமோசோம் அதர்வைஸ் கால்ட் அஸ் அல்லோசோம்ஸ். ரெஸ்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஆர் ஆட்டோசோம்ஸ். சரிங்களா, நம்ம உடம்புல 2 செக்ஸ் குரோமோசோம் இருக்குது. இப்போ மேல்னா எக்ஸ் ஒய், எக்ஸுங்கிறது ஒரு குரோமோசோம், ஒய்ங்கிறது அது ஒரு செக்ஸ் குரோமோசோம். XY 2, அதாவது மேல். ஃபீமேலில் XX, சரி, ரெண்டுமே எக்ஸ், 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். இது போக ரெஸ்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஆர் கம் அண்டர் ஆட்டோசோம்ஸ். சரிங்களா, ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் என்ன சொல்லுவோம், ஆட்டோசோம்னு சொல்லுவோம். ரெஸ்ட் ஆஃப் த குரோமோசோம் அதர் இஸ் கால்ட் அஸ் வாட், ஆட்டோசோம்ஸ். சரிங்களா, தமிழில் உடற் குரோமோசோம்னு சொல்லுவோம். ஸோ 44 ஆட்டோசோம்ஸ் இருக்குது. 44 ஆட்டோசோம்ஸ், 44 உடற் குரோமோசோம் இருக்குது, 2 செக்ஸ் குரோமோசோம். இப்போ ஃபீமேல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, 44 AA + XX.
இது வந்து ஃபீமேல். சரிங்களா? 44 ஏஏ. ஸோ ஏஏங்கிறது ஆட்டோசோம்ஸ். இந்த எக்ஸ்எக்ஸ்ங்கிறது செக்ஸ் குரோமோசோம். இப்போ 2 செக்ஸ் குரோமோசோமு 44 ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் = மொத்தம் 46. நம்ம உடம்புல 46 இருக்குது. அதே மாதிரி மேல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலில் 44 ஏ ப்ளஸ் XY 44ங்கிறது ஆட்டோசோம்ஸ். இந்த XYங்கிறது 2 செக்ஸ் குரோமோசோமு. இதில் X ஒரு செக்ஸ் குரோமோசோம், Y ஒரு செக்ஸ் குரோமோசோம். இந்த Y தான் மேலே வந்து மேல் ஃபீமேலை ஜட்ஜ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இது மேல். இது வந்து மேலில் காணப்படக்கூடிய குரோமோசோம் உடைய நம்பர் 44 × XY. சரிங்களா? 44. ஸோ 44A + XY. Okay, this is the format. Listen, here the chromosome other than the sex chromosome. செக்ஸ் குரோமோசோம்கள் அந்த 2 தவிர மீதம் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஆஃப் an இண்டிவிஜுவல்ஸ். ஒரு உயிரினத்தில் மீதமுள்ள செக்ஸ் குரோமோசோமை தவிர மீதமுள்ள குரோமோசோமை ஆட்டோசோம்னு சொல்லுவோம். தமிழில் உடற் குரோமோசோம்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோசோம்ஸ் இன்வால்வ்ட் இன் பாடி ஆர்கனல் டெவலப்மெண்ட். சரி, உடலின் உறுப்புகள் உருவாக்கத்தில் ஆட்டோசோம் வந்து மிக முக்கிய பங்காற்றுக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணுறதுல அல்லோசோம், அதாவது செக்ஸ் குரோமோசோம் முக்கிய பங்காற்றுது. ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். செக்ஸ் குரோமோசோம் மே பி சிமிலர் இன் ஒன் செக்ஸ் அண்ட் டிசிமிலர் இன் அனதர் ஒன். சரிங்களா? செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் சிமிலர். ஃபார் எக்ஸாம்பிள், if we take human beings, the best example, human beings male contain female. First, if you take female contain XX. Both are same size, same function, okay, same physical activity. சரிங்களா? அதாவது ஃபீமேல் பாடியில் XX அப்படிங்கிற ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 குரோமோசோம் அப்படியே இருக்கும். சரிங்களா? 2 ஒரே சைஸு, ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணோம். தேர் இஸ் நோ வேரியேஷன். இந்த மாதிரி செக்ஸ் குரோமோசோம் 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஹோமோமார்பிக். அது என்ன சொல்லுவோம்? ஹோமோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோமார்பிக். செக்ஸ் குரோமோசோம் 2 ஒரே சைஸில் இருக்குது. அதாவது ஒரு ஆர்கானிசத்தில் செக்ஸ் குரோமோசோம் 2 ஒரே சைஸில் இருந்தால் ஹோமோமார்பிக்னு சொல்லும். as well as in same species other sex dissimilar in other. அதே மேல் ஆர்கானிஸ், இதே ஹியூமன் பீங்ஸில் மேலில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம் சைஸஸ் வேரி. ஸோ ஆக்சுவலி 2 குரோமோசோம் ஃபவுண்ட், X, another one is Y, isn't it? So X chromosome is larger in size, Y chromosome is smaller in size. Okay, so both sizes are 2 chromosomes are found in the male, but both chromosomes are X and Y are okay dissimilar. ரெண்டும் ஒரே வடிவத்தில் சைஸில் இல்லை. இந்த மாதிரி அந்த குரோமோசோம் 2 ஒரே வடிவத்தில் இல்லைன்னா இட் இஸ் கால்ட் ஹெட்ரோமார்பிக். அது என்ன சொல்லுவோம்? ஹெட்ரோமார்பிக், வேறுபட்ட வடிவம் கொண்டவை, ஹெட்ரோமார்பிக். அதாவது செக்ஸ் குரோமோசோம் இப்போ ஒரு ஸ்பீசிஸ் மேல் ஃபீமேல் இருக்குதுன்னா 2ல் ஏதோ ஒன்றில், ஈவன் எனி ஒன் 2ல் ஏதோ ஒன்றில் செக்ஸ் குரோமோசோம் 2 ஒரே மாதிரி. இன்னொரு உயிரியில் செக்ஸ் குரோமோசோமனுடைய சைஸு டிஃபர் ஆகும். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது மேல் இருக்கலாம், ஃபீமேல் இருக்கலாம். இப்போ ஹியூமன் பீங்ஸில் ஃபீமேலில் செக்ஸ் குரோமோசோம் சேம் சைஸ். சரிங்களா? ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும். பட் இஃப் யூ டேக் மேல், அதே ஹியூமன் பீங்ஸில் மேலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் டிசிமிலர், சைஸ் ஆக்சுவலி டிசிமிலர். அதனுடைய வடிவம் செயல்பாடெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஹெட்ரோமார்பிக். ஹெட்ரோ அப்படின்னா மாறுபட்ட, மார்பிக்னா உடல் புறத்தோற்றம், உடல் அமைப்பானது மாறுபட்டிருக்கிறது. அதே நம்ம ஹியூமன் பீங்கில் ஃபீமேலில் பெண் உயிரிகளினுடைய அந்த செக்ஸ் குரோமோசோம் வந்து ஹோமோமார்பிக். ஹோமோனா ஒரே மாதிரியான, மார்பிக்னு அமைப்பு, ஒரே மாதிரி அமைப்பு கொண்டவை. ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் ஹியர், ஃபீமேல் contain XX chromosome, both are same size, both X are same size. Same time, if you take male contain X, Y. So X chromosome is in male larger size. Same time Y chromosome is smaller in size. Okay, so one is larger, another one is smaller. So this kind of chromosome structure is called heteromorphic. If you take female, so both chromosomes similar in size, so this is called homomorphic. Okay, don't forget it, remember it. So individuals having
ஹோமோமார்பிக் 6 குரோமோசோம் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கேமிட். ஒருவேளை இந்த மாதிரி ஹோமோமார்பிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் எடுத்துக்கலாம். ஹியூமன் பீயிங்கில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபீமேல் XX அப்படிங்கிற செக்ஸ் குரோமோசோம் இருக்குது ஃபீமேல். ஸோ இதுலேருந்து எக் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எக்ஸ் அனதர் ஒன் ஆல்சோ எக்ஸ். ஸோ lot of egg produced in the female body. All ovum contain X chromosome. சரிங்களா? all are same in size. egg and chromosome also same in size. இப்போ ஃபீமேல் பாடியில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீங்கோட ஃபீமேல் பாடி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இஸ் ஹோமோமார்பிக் பிகாஸ் குரோமோசோம்ஸ் ஆர் சிமிலர் இன் சைஸ். ஸோ ஃபீமேல் பாடியில் குரோமோசோம் வந்து ஹோமோமார்பிக், அதாவது சிமிலரான குரோமோசோம் XXங்கிறது சிமிலராக இருக்குது. ஸோ அதுலேருந்து கேமிட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எக்கு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எக்குக்குள்ள இருக்கிற குரோமோசோம் சேம் சைஸாக இருக்குது பாரு. ஓகே, அதையும் கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஹேவிங் ஹோமோமார்பிக். இப்போது ஹியூமன் பீயிங்ஸில் ஹோமோமார்பிக்காக இருக்குது ஃபீமேல், ஏன்னா ரெண்டுமே XX தான் இருக்குது. செக்ஸ் குரோமோசோம் ப்ரொடியூஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கேமிட். சரிங்களா? அப்போ அந்த உயிரினத்தில் ஒரே மாதிரியான கேமிட் தான் ப்ரொடியூஸ், ஒரே வகையான கேமிட் பூராமே எக்ஸாகவே இருக்கும். அதே சமயத்தில் சிமிலராக இருக்கும், ஒரே அமைப்பு கொண்டவை. வேறு இன் ஹெட்ரோமார்பிக் அதே மாதிரி அதே ஸ்பீசிஸில் மேல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸில் நம்ம மேல் ஆண் உயிரியல் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோமார்பிக். ஹெட்ரோனா டிஃபர், டிஸ்சிமிலர், மார்பிக்னா உருவத்தில் மாறுபட்ட குரோமோசோம்களை கொண்ட கேமிட்டை வச்சுருக்கிறோம். நம்ம உடம்புல அப்படித்தான் இருக்குது. வேறு ஹெட்ரோமார்பிக் இண்டிவிஜுவல்ஸ் ஓகே சில மாறுபட்ட புறத்தோற்றம் கொண்ட உயிரியாக மாறுபட்ட குரோமோசோம் அமைப்பு கொண்ட உயிரினமாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம மேலில் வச்சுக்கலாம். வேறு ஹெட்ரோமார்பிக் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் 2 டைப் ஆஃப் கேமெட்ஸ் ஹெட்ரோகேமெட்டிக். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் இஃப் யூ டேக் மேல் கண்டைன் X and Y. So one sperm is actually X, another one sperm is Y sperm. Okay, so male organism in human beings produce 2 types of gametes, X sperm, another one is Y sperm. இது நிறைய பேர் தெரியாது. நம்ம ஹியூமன் பீயிங் வந்து 2 ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, X sperm, Y sperm. X spermங்கிறது X குரோமோசோம்லேருந்து வந்தது, Y spermங்கிறது Y குரோமோசோம்லேருந்து வந்தது. ஓகே, ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். X குரோமோசோம் இஸ் லார்ஜர் இன் சைஸ். எக்ஸ் குரோமோசோம் கொஞ்சம் பெரிய வடிவத்தில் இருக்கும், ஒய் குரோமோசோம் ஸ்மாலர் இன் சைஸ், கொஞ்சம் சின்ன வடிவத்தில் இருக்கும். அப்போ இந்த சைஸ் டிஃபர் ஆகிறதுனால ஸோ நம்ம உள்ள குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிசிமிலராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஹெட்ரோமார்பிக் எப்படிம்போம், என்ன சொல்லுவோம், ஹெட்ரோமார்பிக் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, புரிஞ்சுங்களா? அப்போ ஹோமோமார்பிக். இப்போ உங்களுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் ஃபீமேல் ஆர்கானிசம் ஹோமோமார்பிக்காக இருக்குது, அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் மேல் ஆர்கானிசம் ஹெட்ரோமார்பிக்காக இருக்குது. ஆனால் இது இப்படியே இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அதாவது இப்போ லோயர் ஆர்கானிசம் எடுத்துட்டிங்கன்னு வச்சு, கிராஸ் ஹேப்பர் இந்த மாதிரி சின்ன உயிரினங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபீமேல் ஆர்கானிசம் ஹோமோமார்பிக்காக இருக்கும், ஹெட்ரோமார்பிக்காக இருக்கும். ஃபீமேல் பெண் உயிரி ஹெட்ரோமார்பிக்காக இருக்கும், மேல் உயிரி ஹோமோமார்பிக்காக இருக்கும். இப்படியெல்லாம் வேரியேஷன் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஹையர் அனிமலில் பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்ஸில் இப்படி இருக்குது. இன்னும் லோயர் ஆர்கானிஸில் ஃபீமேல் வந்து டாமினேட் பண்ணும் மேல். இப்போ நம்ம மேல் தான் டாமினேட், ஏன்னா எக்ஸ் குரோமோசோம் தான் மேல் ஃபீமேல் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை பண்ணும். இப்போ மேல் டாமினன்ட். ஆனால் சில உயிரினங்களில் ஃபீமேல் தான் டாமினன்ட். ஃபீமேல் வந்து ஹெட்ரோமார்பிக்காக இருப்பாங்க, மேல் வந்து ஹோமோமார்பிக். இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் இப்படியே இருக்கணுங்கிறது ஸோ அந்தந்த உயிரின பொறுத்தில் மாறுபடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி டு யூ நோ பார்க்கலாமா? Here Y chromosome, the human Y chromosome is only 60 MP in size. மனிதனில் Y குரோமோசோமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 60 MP. ஸோ இதில் எத்தனை ஜீனுக்குன்னு பார்த்தீங்கன்னா வித் 60 ஃபங்க்ஷனல் ஜீன். இதில் செயல்படக்கூடிய சரிங்களா செயலாற்றக்கூடிய ஜீன் வெறும் 60. இப்போ Y குரோமோசோமோட சைஸு 60 MP, அதில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஜீனும் 60 ஜீன். ஓகே, 60 ஃபங்க்ஷன் ஜீன்ஸ். வேறஸ் எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் 165 MP. இதில் எக்ஸ் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா 165 MP. எக்ஸ் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா 165 MP இருக்குது சைஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ அதில் ஃபங்க்ஷனல் ஜீன் பார்த்தீங்கன்னா 1000 ஜீனுக்கு. சரிங்களா? இப்போ எக்ஸ் குரோமோசோமோட சைஸு 165 MP. அதாவது ஒய் குரோமோசோமை கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ் குரோமோசோம் MP கூடுதல் இருக்குது, 165 MP லார்ஜர் சைஸு. கூடவே 1000 ஜீன்கள் வச்சுருக்குது. சரிங்களா? அது நீட்டில் கேட்டாங்கன்னு எழுதுனா பாருங்கள். நெக்ஸ்ட்
குரோமோசோமல் பேசஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். குரோமோசோமல் பேசஸ் ஆஃப் செக்ஸ், குரோமோசோம் அடிப்படையிலான பால் நிர்ணயம். அடுத்து என்னதுங்க? குரோமோசோம் அடிப்படையிலான பால் நிர்ணயம். சரிங்களா? ஸோ குரோமோசோம் தான், செக்ஸ் குரோமோசோம் தான் மேலா ஃபீமேலான்னு தீர்மானம் பண்ணுது. அதன் அடிப்படையில் எப்படி பால் நிர்ணயம் அது மேல் ஃபீமேல் ஜட்ஜு நம்ம டிட்டர்மைன் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹெட்ரோகேமெட்டிக் டிட்டர்மினேஷன். சரிங்களா? ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன், வேறுபட்ட இனச்சல் வகை பால் நிர்ணயம். வேறுபட்ட இனச்சல் வகை பால் நிர்ணயம், ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். சரிங்களா? இங்கே பாருங்கள், வேறுபட்ட இன் ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன், வேறுபட்ட இனச்செல், வேறுபட்ட செக்ஸில் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் இட் இஸ் ஒன் ஆஃப் த செக்ஸஸ் ப்ரொடியூஸ் சிமிலர் கேமெட், அதர் செக்ஸ் ப்ரொடியூசஸ் டிசிமிலர் கேமெட். இப்போ புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் வேறுபட்ட இனச்செல் பால் நிர்ணயத்தில் ஹியூமன் பீயிங்கு எல்லாத்தையும் ஹியூமன் பீயிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹியூமன் பீயிங்கில் ஃபீமேல் செக்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஹோமோமார்பிக்காக இருக்காங்க. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் மேல் ஆர்கானிசம் மேல் என்ன பண்ணுறாங்க? ஹெட்ரோமார்பிக்காக இருக்காங்க. சரிங்களா? ஹெட்ரோமார்பிக் அப்படின்னு என்ன சொல்லணும்னா வேறுபட்ட குரோமோசோம் அமைப்பு கொண்டவர்கள் அர்த்தம். ஹெட்டிரோமார்பிக்னா வேறுபட்ட குரோமோசோம் அமைப்பு கொண்டவர்கள். ஹோமோமார்பிக்னா ஒத்த குரோமோசோம், ஒரே மாதிரி குரோமோசோம் அமைப்பு கொண்டவர்கள்னு சொல்லலாம் தமிழில். சரிங்களா? அப்படி கூட எடுத்துங்க. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த செக்ஸ், ஸோ இந்த ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் மேல் ஃபீமேல் இருந்தால் அதில் மேலே ஃபீமேல் ரெண்டு தானே எடுத்துங்க. ஒன் ஆஃப் த செக்ஸ், அதில் ஒரு உயிரி வந்து ப்ரொடியூஸ் சிமிலர் கேமெட், ஒரே மாதிரி குரோமோசோம் அமைப்பு கொண்ட குரோமோசோமை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சேம் as well as அதர் இண்டிவிஜுவல்ஸ், அதே மேலாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? டிசிமிலர் கேமெட்ஸ். அதாவது டிசிமிலர்னால் அந்த கேமெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேமுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோமுடைய சைஸ் வந்து ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சிறுசாக இருக்குது. ஓகே, ஸோ டிசிமிலர் கேமெட் இஸ் ப்ரொடியூஸ். ஸோ த செக்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் டிட்டர்மின் இன் த டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் நடக்கிறப்ப தான், கருவுறுதல் நடக்கிறப்ப தான் மேலா ஃபீமேலான்னு ஜட்ஜு பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு சின்ன படம் போகிறோம் பாருங்கள். இப்போது இது வந்து எக், இது வந்து இது வந்து என்னது? ஃபீமேல். இது வந்து ஃபீமேலு. இவங்க வந்து எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது எக்ஸ் இருக்குது, ரெண்டு எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ் அண்ட் எக்ஸ் ரெண்டு ஆர் சேம் சைஸ். இவங்க வந்து ஹோமோமார்பின்னு சொல்லுவோம். இதே வந்து இப்போ மேல் எடுத்துக்கலாம். மேல் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்குள்ள குரோமோசோமு XY. இப்போ ரெண்டு ஸ்பேம் ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ் ஸ்பேம் கொண்ட ஒரு ஸ்பேமும் ஒய் ஸ்பேம் கொண்ட ரெண்டு ஸ்பேம். அப்போ மேல் என்னாச்சு? எக்ஸ் ஸ்பேம் ஒன்று ரிலீஸ் ஆகும், ஒய் ஸ்பேம் ரெண்டு ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஃபீமேலில் எல்லா எக்குமே இருக்குது வந்து ஹியூமன் பீயிங்ஸில். ஸோ ரெண்டு எக்குமே எக்ஸாக தான் இருக்குது. இப்போது அட் த டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், இப்போ கருவுறுதல் நடக்குது. மேல் ஃபீமேல் வந்து ஃபியூஸ் ஆகிட்டாங்க, ரெண்டு இணைச்சிட்டாங்க. மேல் வந்து தாங்க இருக்கிற ஸ்பேமை ஃபீமேலுக்கு அனுப்பிட்டாங்க. சரிங்களா? அப்போ ரெண்டு ஸ்பேம் உள்ள போகும், எக்ஸ் ஸ்பேம் உள்ள போகும், ஒய் ஸ்பேம் ரெண்டுமே ஃபீமேல் பாடிக்குள்ளே போகும். இப்போ பாரு, இந்த எக் வந்து எக்ஸ் ஸ்பேமோடு இணையுது. சரிங்களா? எக்ஸ் ஸ்பேமும் எக்ஸ் எக்கு இணையுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ரெண்டுமே எக்ஸ் ஸ்பேமும் எக்ஸ் எக்கு எல்லாமே காமனாக எக்ஸ் தான். அப்போ எக்கும் ஒரு எக்ஸ்பேமும் இணைஞ்சதுன்னா நம்மளுக்கு ஃபீமேல் சைல்டு. ஏன்னா ஃபீமேலில் எக்ஸ்னு வந்துடணும். அப்போ இது ஃபெர்டிலைசேஷன் அப்போ எக்ஸ் வந்துடுச்சு. இப்போது ஒரு வேளை இந்த எக்ஸ் எக்கும் இந்த ஒய் ஸ்பேமும் இணைகிறது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜைகோட் ஃபெர்டிலைசேஷன் அப்போ கிடைக்கிறது எக்ஸ் ஒய் கிடைக்கும். அப்போ இந்த ஒய் வந்து டாமினண்ட்டுங்கிறனால ஸோ அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய நியூ இண்டிவிஜுவலும் நியூ ஆஃப் ஸ்ப்ரிங்குமே மேலாக தான் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்பேம் தான் என்ன பண்ணும்? மேலா ஃபீமேலான்னு மேலாக இருக்குது. அதாவது ஹியூமன் பீயிங்கில் ஜட்ஜ் பண்ணும். ஸ்பேம் ரெண்டு இருக்குது. எக்ஸ் ஸ்பேம் போய் எக்கோட இணைஞ்சின இந்த ஹியூமன் எக்கோட இணைஞ்சதுன்னா அது வந்து ஃபீமேலாக மாறிடும். ஒய் ஸ்பேம் போய் அந்த எக்கோட இணைஞ்சதுன்னா மேலாக மாறிடும். ஏன்னா ஒய் ஸ்பேம் வந்து டாமினன்ட். ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். லிசன். ஸோ ஹியர் ஸோ த செக்ஸ் ஆஃப் த ஆஃப் ஸ்ப்ரிங், சரிங்களா, அது மேலா ஃபீமேலா அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷன், ஸோ அந்த தீர்மானத்தை யார் எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலே அந்த நிகழ்ச்சியை தீர்மானம் செய்யும். ஸோ அட் த டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் ஸோ த செக்ஸ் ஆஃப் த ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் டிட்டர்மைன்ட். சரிங்களா? கருவுறுதலின் போது மேலா ஃபீமேலாங்கிறது
தீர்மானம் செய்யப்படுகிறது. இது ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். சரிங்களா, வேறுபட்ட இனச்சல் பால் நிர்ணயம். ஸோ அதை பற்றி அதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ ஹெட்ரோகேமெட்டிக் மேல் இது வந்து ஹியூமன் பீயிங் செக்ஸ். ஹெட்ரோகேமெட்டிக் மேல்னால் இப்போ ஹியூமன் பீயிங் பெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் வேறு உயிரினத்தில் ஹெட்ரோகேமெட்டிக் மேலும் ஃபீமேலும் இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஹெட்ரோகேமெட்டிக் சரிங்களா, ஹெட்ரோகேமெட்டிக்னா வேறுபட்ட இனச்சல் ஆண் உயிரிகள். வேறுபட்ட இனச்சல் ஆண் உயிரிகள். வேறுபட்ட இனச்சல் ஆண் உயிரிகள் அப்படின்னா இதில் வந்து இப்போ ஹியூமன் பீயிங் எடுத்துங்க. மேல் வந்து ஹெட்ரோமார்பிக், ஃபீமேல் வந்து ஹோமோமார்பிக். ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மேல் உயிரினுடைய ஸ்பேம் வந்து ஸ்பேமுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம், ஒரு ஸ்பேம் எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, இன்னொரு ஸ்பேமுக்குள்ள ஒய் குரோமோசோம் இருக்குது. ஸோ ஒய் குரோமோசோம் ஸ்மாலர் இன் சைஸ், எக்ஸ் குரோமோசோம் லார்ஜர் இன் சைஸ் இல்லைங்களா. அப்போ இந்த வேரியேஷனால் ஸோ மேல் வந்து ஹெட்ரோமார்பிக்காக மாறிட்டாங்க. குரோமோசோம் ரெண்டுமே ஒரே சைஸ், எக்ஸ் குரோமோசோம் ரெண்டு ஒரே சைஸில் இருந்தால் ஹோமோமார்பிக், ஒத்த குரோமோசோம் கொண்டவர்கள் அப்படிமா. குரோமோசோம் ரெண்டு வெவ்வேறு வடிவத்தில் இருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட் சைஸ் இருந்துச்சுன்னா, டிஸ்சிமிலராக இருந்துச்சுன்னா, ஸோ அந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லணும்னா, ஸோ நம்ம என்ன சொல்ல ஹெட்ரோமார்பிக் சரிங்களா, வேறுபட்ட குரோமோசோம் கொண்டவர்கள். இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தோன்னா மேல் எப்படி இருக்காங்க, ஹெட்ரோமார்பி. இங்கே பாரு, இப்போ அதை வச்சு தான் பேச போகிறப்போ. இன் திஸ் மெத்தட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் த மேல்ஸ் ஆர் ஹெட்ரோகேமெட்டிக் ப்ரொடியூசிங் டிஸ்சிமிலர் கேமிட். சரிங்களா, இங்கே பாருங்கள். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோகேமெட்டிக். சரிங்களா, டிஃப்ரெண்ட்டான கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இன் திஸ் மெத்தட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் the male heterogametic producing dissimilar gametes. ஸோ இந்த உயிரினத்தில் மேல் என்ன பண்ணுறாங்கன்னா மாறுபட்ட டிஸ்சிமிலர், சரிங்களா, டிஸ்சிமிலர் ஆன கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ மேல் பார்க்கலைங்க பாருங்கள். இப்போ மேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு குரோமோசோம் வச்சுக்கிறாங்க. சரிங்களா, எக்ஸ் கமா ஒய் ரெண்டு வச்சுருக்காங்க. ஒய் குரோமோசோம் ஸ்மாலர் சின்ன சைஸாக இருக்குது, எக்ஸ் வந்து லார்ஜர் சைஸாக இருக்குது. அப்போ வந்து கேமெட் ரெண்டு ஸ்பேம் ப்ரொடியூஸ் ஆகுதுல. இந்த மாதிரி ரெண்டு ஸ்பேம் வரும். ஒன்று வந்து எக்ஸ் ஸ்பேம், இன்னொன்று வந்து ஒய் ஸ்பேம். சரிங்களா, அப்போ ரெண்டு வெவ்வேறு சைஸ் இருக்குது இல்லைங்களா. இது ஹியூமன் பீயிங்ஸில். இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் மேல் வந்து ஹெட்ரோமார்பிக், அதே சமயத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுற கேமெட் வந்து ஹெட்ரோகேமெட்டிக். சரிங்களா, ஸோ ஹெட்ரோமார்பிக்காக குரோமோசோம் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா, ஸோ அதில் குரோமோசோமுடைய சைஸ் வந்து டிசிமிலர் ஆச்சுன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கேமெட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சைஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, சைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா, அதனால் அந்த கேமெட்டையுமே ஹெட்ரோகேமெட்னு சொல்லுவோம். கேமெட்னா அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து கேமெட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேமெட் பார்த்திங்கன்னா அது வெவ்வேறு மாதிரியான அமைப்பில் இருக்கும். அதாவது குரோமோசோம் வந்து வெவ்வேறு அமைப்பில் இருக்கும். அதனால் ஹெட்ரோகேமெட்னு சொல்லணும். ஹெட்ரோமார்பிக்கிலிருந்து வரக்கூடிய கேமெட்டு ஹெட்ரோகேமெட்டிக்னு சொல்லுவாள். இப்போ ஹியூமன் பெஸ்ட் எக்ஸாம்பிள், பர்டிகுலர் மேல்ஸ். பர் ஹியர் இன் திஸ் மெத்தட் ஆஃப் செக்ஸ்மினேஷன் த மேல்ஸ் ஆர் ஹெட்ரோகேமெட்டிக். மேல் வந்து மாறுபட்ட ஸ்பேம்களை உற்பத்தி செய்கிறார்கள். ஒன்று எக்ஸ் ஸ்பேம், இன்னொன்று ஒய் ஸ்பேம் ப்ரொடியூசிங். ஸோ டிசிமிலர் கேமெட்ஸ், சரிங்களா, ப்ரொடியூஸ் அப்படி ஹெட்ரோகேமெட்டிக், ஹெட்ரோமார்பிக்காக இருக்கிறாங்க, ஹெட்ரோகேமெட்டிக்காகவும் இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸிங் டிஸ்சிமிலர் கேமெட். ஸோ சற்று குரோமோசோம் மாறுபட்ட அமைப்பு கொண்ட கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வைல் ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக். ஸோ மனிதனில் பார்த்தீங்கன்னா பெண்கள், ஹியூமன்ஸில் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஹோமோகேமெட்டிக், ஒரே மாதிரியான எக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உள்ளுக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் ஒரே சைஸாக இருக்கிறதுனால ஸோ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக்கும் அதே சைஸில் இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக், ஸோ ப்ரொடியூசிங் சிமிலர் கேமெட், ஒரே மாதிரி கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ். சரிங்களா, எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ டைப், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்ஸ், காக்ரோச் அண்டு கிராஸ் காப்பர் இருக்குது. சரிங்களா, பக்ஸ். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன உயிரிங்களை பார்த்தீங்கன்னா எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ. சரிங்களா, மேலில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரிங்களா, இது வந்து ஃபீமேல், இது மேல். சரிங்களா, இப்போ ஃபீமேல் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக் எடுத்துக்கலாம். பக்கில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபீமேல் விரல் எக்ஸ்எக்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற எக்கு, இன்னொன்று எக்ஸ் எக்கு தான். சரிங்களா, எக்ஸ் எக்கு தான். இது வந்து பக்கு, காக்ரோச், எதுவும் எடுத்து கிராஸ் காப்பர், மூணு எதுவும் எடுத்துங்க. அதே உயிரில் இப்போ காக்ரோச் எடுத்துக்கலாம். இது காக்ரோச், ஃபீமேல் காக்ரோச், இது மேல் காக்ரோச்.
இப்போ மேல் காக்ரோச்சில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் XY 2 இருக்கும். அப்போ 2 ஸ்பேம் ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ் ஸ்பேமு இன்னொன்று என்னதுங்க ஒய் ஸ்பேம். இப்போ வந்து இந்த ஃபீமேல் காக்ரோச்சோட எக்ஸ் எக் இருக்கு இல்லையா, இதோட இந்த எக்ஸ் ஸ்பேம் வந்து இணையுது. அப்போ உருவாகக்கூடிய அந்த குட்டி காக்ரோச் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஃபீமேல் காக்ரோச்சாக மாறிடும். சாரி இதில் வந்து ஒய் இல்லை, சாரி ஓ ஒன்று வந்து எக்ஸ் இன்னொன்று ஓ ஸ்பேம் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. சரிங்களா? ஸோ அது நம்மளுக்கு தெரியணும். சரி, ஸோ அப்போ என்னக்குதுங்க உள்ள XO தான் இருக்குது. ஃபீமேலினுடைய மேலில் பார்த்தீங்கன்னா XO தான் இருக்குது. அப்போ நமக்கு 2 ஸ்பேம் வருது. எக்ஸ் ஸ்பேம் ஒன்று, இன்னொன்று ஓ ஸ்பேம். இப்போ எக்ஸ்பேம் இந்த எக்கோட இணைஞ்சதுன்னா நம்மளுக்கு ஃபீமேல் காக்ரோச் எக்ஸ்எக்ஸுங்கிற ஃபீமேல் காக்ரோச் வரும். ஒருவேளை இந்த ஓ ஸ்பேம் வந்து இந்த எக்ஸோட இணைஞ்சதுன்னா அப்போ நம்மளுக்கு XO அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்கும். அப்போ ஓ டாமினேட்டுக்கிறனால மேல் காக்ரோச் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த மேல் வந்து டாமினேட் பண்ணுறதுனால ஹெட்ரோ. அப்போ அந்த ஓங்கிறது பார்த்தீங்கன்னா ஓங்கிறது வந்து ஒரு மாறுபட்ட வடிவம் கொண்ட ஒரு செக்ஸ் குரோமோசோம். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க பாரு. ஸோ அப்போது இன் திஸ் ஆர்கானிசம்ஸ் ஃபீமேல் ஆர் ஹோமோகேமெட்டிக் ப்ரொடியூசிங் சிமிலர் கேமெட் இஃப் இட் இஸ் ஆஃப் 2 கைண்ட்ஸ். இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் XXXO இது மேலு இது ஃபீமேல். அப்போ இந்த எக்ஸும் ஓவும் இணைஞ்சதுன்னா மேல் கிடைக்கும். அதே எக்ஸும் இணைஞ்சதுன்னா ஃபீமேல் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? எக்ஸாம்பிள் பக்ஸ், காக்ரோச், கிராஸ் கேப்பர். இந்த ஓங்கிறது ஒரு குரோமோசோம், எக்ஸுங்கிறது ஒரு குரோமோசோம். இப்போ இதே ஹையர் அனிமல்ஸில் பாருங்கள். ஹையர் அனிமல் என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த XXங்கிறது ஃபீமேல், XYங்கிறது மேல். அப்போ மேலில் வந்து உள்ள இருக்குது XY 2 இருக்குது. இப்போ எக்ஸ் வந்து ஒரு ஸ்பேமாக மாறிடும், ஒய் ஒரு ஸ்பேமாக மாறிடும். சரிங்களா? இப்போ எக்ஸ் வந்து ஃபீமேலினுடைய எக்ஸ் எக்கோட இணைஞ்சதுன்னா அது ஃபீமேலாக மாறிடும். அதே ஒய் ஸ்பேம் ஃபீமேலினுடைய அந்த எக்ஸ், ஏன்னா ஃபீமேல் எல்லாமே எக்ஸ் தான். எல்லாம் ஃபீமேலை பொறுத்தவரை காமனாக எக்கு எல்லாம் ஒரே சைஸ் தான். ஸ்கூலுக்கு குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் ஒரே சைஸ். அதனால் காமனாக ஒரு எக்ஸ் கொண்ட ஒரு எக்கு வந்து ஒய்யோடு இணைஞ்சதுன்னா, ஒய் குரோமோசோமோட இணைஞ்சதுன்னா, ஒய் ஸ்பேமோட இணைஞ்சதுன்னா அது XYயாக மாறிடும். அப்போ இது என்ன ஆயிரு மேலாக மாறிடும். புரிஞ்சுங்களா? என்னவா மாறிடும்? மேலாக மாறிடும். சரிங்களா? இது வந்து அப்போ 2 ஃபார்மேட் எடுத்துக்கிறாங்க, 2 வகையை பிரிச்சுட்டாங்க. XXXO டைப்னு ஒன்று, ரெண்டாவது XXXY டைப்னு. இது வந்து ஹையர் அனிமலில். இதில் XYங்கிறது மேலு, XXங்கிறது ஃபீமேல். இதே லோயர் அனிமலில் XXங்கிறது ஃபீமேலு, XOங்கிறது மேலே சுட்டி காட்டுது. எக்ஸாம்பிள் பக்கு, காக்ரோச்சு, கிராஸ் கேப்பரில் இதுக்கு. இப்போ XXXY டைப்புங்கிறது ஹியூமன் பீங்ஸ், ட்ரோசோஃபில் 2 சொல்லலாம். இப்போ பாருங்கள், அடுத்த காமெடியான்னு பாருங்கள். ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல், ஹெட்ரோகேமெட்டிக். இப்போ அங்கேயே ஆன்சர் இருக்குது. ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்னால் கேமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம் வந்து வெவ்வேறு வடிவம் கொண்டவை, டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும், டிசிமிலர் சைஸாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது மேல் பார்த்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஹெட்ரோமார்ஃபிக்காக இருக்காங்க. அதனால் ஹெட்ரோகேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களா? இங்கே ஃபீமேல் வந்து வேரியாது. இதுவரை ஹியூமன் பீங்ஸில் பார்த்தீங்கன்னா சில பூச்சியில் பார்த்தீங்கன்னா மேல் டாமினேட் பண்ணுச்சு, இப்போ ஃபீமேல் டாமினேட் பண்ணுது. அப்போ டாமினேட் பண்ணக்கூடிய உயிரினங்களை ஹெட்ரோமார்பிக்னு சொல்லுவோம். குரோமோசோம் டிசிமிலாக இருக்குது, வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும். ஸோ அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேமெட் வந்து டிஃபராக இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அதனால் அது ஹெட்ரோகேமெட்டிக்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஃபீமேல் வந்து வேரியாது, மேல் வந்து ஹோமோமார்பிக்காக இருக்கிறாங்க. மேல் வந்து ஹோமோமார்பிக், மேல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேமெட் வந்து ஒரே சைஸாக இருக்குது. குரோமோசோம் 2 ஒரே சைஸாக இருக்கும். அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பேமும் ஒரே சைஸில் இருக்கும், ஒரே மாதிரியான குரோமோசோமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் ஃபீமேல் வந்து பிரச்சனை. ஃபீமேல் வந்து 2 கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வாங்க ஒரு டாபிக் போகலாம். இன் திஸ் மெத்தட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் த ஃபீமேல்ஸ் ஆர் ஹெட்ரோகேமெட்டிக். ஸோ இந்த வகையான பால் நிர்ணயத்தில், செக்ஸ் டிட்டர்மினேஷனில் பால் நிர்ணயத்தில் ஃபீமேல் ஆர் ஹெட்ரோமார்ஃபி, ஃபீமேல் வந்து மாறுபட்ட கேமெட்டுகளை, ஹெட்ரோனா மாறுபட்ட வேறுபட்ட, கேமெட்னா எக்கு, 2 விதமான எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ரோகேமெட்டிக்காக இருக்கிறனால ப்ரொடியூசிங் டிசிமிலர் கேமெட், வேறுபட்ட, சரிங்களா, வெவ்வேறு வடிவம் கொண்ட எக்கு செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஓவத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒயில் அதே உயிரினத்தினுடைய மேல் பார்த்தீங்கன்னா ஹோமோகேமெட்டிக். ஸோ ஒரே மாதிரியான கேமெட்டை,
ஒரே மாதிரி குரோமோசோம் கொண்ட கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒயில் மேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக் ப்ரொடியூசிங் சிமிலர் கேமெட், ஒரே மாதிரியான கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சிமிலர் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டு அவாய்டு கன்ஃபியூஷன் ஆஃப் எக்ஸ்எக்ஸ் XO XXS டைப்ஸ், சரிங்களா? ஸோ இதுலேருந்து அவாய்ட் ஆகலை. ஏற்கனவே மேலில் படிச்சிட்டோம் இல்லைங்களா, XXXO இது வந்து ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஹெட்ரோகேமெட்டிக் மேலில் படிச்சிட்டோம். ஸோ இதே வார்த்தையை அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், XXS இது வந்து ஏற்கனவே படிச்சிட்டோம். அதனால் இதற்கு பதிலாக இப்போ புது லெட்டர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், டு அவாய்டு கன்ஃபியூஷன் வித் XSXO XXSO டைப்ஸ். ஸோ ஓகே, ஸோ ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அதை யூஸ் பண்ணி படனை விட, ஸோ அதற்கு பதிலாக வி ஆர் யூஸிங் ஆல்ஃபாபெட் Z and W. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்திட்டோம், Z and W. ஸோ இசட்டுங்கிறது எக்ஸு, டபிள்யூங்கிறது ஒய், புரிஞ்சுங்களா? இசட் அப்படிங்கிறது என்னது எக்ஸ், இசட்டுங்கிறது எக்ஸு, டபிள்யூங்கிறது என்னது ஒய். இங்கே பாரு, ஸோ ஆல்ஃபாபெட் இசட் அண்ட் ஒய் இன்ஸ்டெட் ஆஃப் வி ஆர் யூஸிங் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸுக்கு பதிலாக இசட்டை யூஸ் பண்ணுறோம், ஒய்க்கு பதிலாக டபிள்யூ பயன்படுத்த ரெஸ்பெக்டிவ்லி தனித்தனியாக பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ் ஆர் 2 டைப்ஸ். இப்போ ஃபீமேலில் 2 டைப்ஸாக இருக்குது, 2 டைப்ஸ் ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்னால் அதில் 2 டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு டைப் பாருங்க, சரிங்களா? ZO Z. இந்த ZSங்கிறது மேல், ZOங்கிறது என்னது ஃபீமேல். அப்போ இந்த இதில் 2 கேமெட் வரும். இப்போ இந்த மேலே மட்டும் பிரிக்கலாம், இது கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா 2 கேமெட் வரும். என்ன நீங்களே சொல்ல பார்க்கலாம், Z அப்படிங்கிற ஒரு எக்கு, O அப்படிங்கிற எக்கு. ஏன்னா ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்னால் ஃபீமேலினுடைய பாடிகளை பார்த்திங்கன்னா 6 குரோமோசோம் 2 பேர் வெவ்வேறு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அப்போ அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எக்குக்கு இருக்கிற குரோமோசோமு வெவ்வேறு சைஸு வெவ்வேறையாக இருக்கும். அதனால் அது Z அப்படிங்கிற ஒரு குரோமோசோம், ஒய்ங்கிற குரோமோசோம். இப்போ இதே மேலில் பார்த்தீங்கன்னா, மேலே தனியாக பிரிச்சிங்கன்னா மேலில் பார்த்தீங்கன்னா Z 2 குரோமோசோம் இருக்குது. இதுலேருந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா 2 ஸ்பெர்ம் எப்படி இருக்கும், இசட்டுங்கிற ஒரு ஸ்பெர்ம், இன்னொரு ஸ்பெர்ம் Z தான். அப்போ 2 இசட்டுமே சேம் சைஸ் இருக்கிறனால ஸோ இது வந்து ஹோமோகேமெட்டிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோமார்ஃபிக் அப்படின்னு பேர் எடுத்துட்டாங்க. ஹெட்ரோகேமெட்டிக்னு பேர் எடுத்ததுனால ஒன்று இசட் எக்கு, இன்னொரு வந்து O எக்கு, சரிங்களா? இப்போ இசட் ஸ்பெர்மும் இசட் எக்கு இணைஞ்சதுன்னா நம்மளுக்கு மேல் கிடைக்கும், புரிஞ்சுங்களா? இசட் ஸ்பெர்மும் இசட் எக்கு இணைஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், மேல் கிடைக்கும். ஏன்னா இசட் இங்கே மேல் தானே, அப்போ மேல் கிடைக்கும். அதே சமயத்தில் இசட் ஸ்பெர்மு O எக்கு இணைஞ்சதுன்னா ZO கிடைக்கும். அப்போ ZO கிடைச்சுன்னா அது ஃபீமேலாக மாறிடும், புரிஞ்சுங்களா? இப்போது ஓகே, ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதில் சொல்லலாம், ஃபீமேலுக்கு சொல்லலாம். ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ் ஆர் 2 டைப்ஸ். இதை 2ஆக பிரிச்சுக்கிறாங்க, ZO ZZ. இந்த ZOங்கிறது ஃபீமேலு, ZZங்கிறது மேல். அப்போ எக்ஸாம்பிள் வந்து மாத்ஸு, பட்டர்ஃப்ளைஸ் அண்டு டொமஸ்டிக் சிக்கன், வீட்டில் வளரக்கூடிய கோழிகள் எல்லாம் சொல்லலாம். பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி, மாத்து வண்டுகள் எல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு வகை எடுத்து இன்னொன்று பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ ZW ZZ கொடுத்துருக்காங்க. இந்த ZWங்கிறது வந்து ஃபீமேல். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கேமெட் ப்ரொடியூஸ் ஆகும். இசட்டுங்கிற ஒரு எக்கு, டபிள்யூங்கிற எக்கு ப்ரொடியூஸ் ஆகும். Z எக், W எக், இது ஃபீமேல். ஆனால் மேலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இசட்டாக தான் இருக்குது. இசட் ஸ்பெர்ம், அனதர் ஒன்று இசட் ஸ்பெர்ம், 2 இசட் ஸ்பெர்ம் தான். அப்போ இந்த இசட் சேர்ந்துன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிக்கணும், ஃபீமேல் கிடைக்கும். இசட் கிடைக்கும்போது இந்த இசட் ஸ்பெர்மும் இசட் எக்கும் வந்து ஃபியூஸ் ஆச்சுன்னா ZZ அப்படிங்கிற மேல் கிடைக்கும். ZZங்கிறது மேல். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இசட் ஸ்பெர்மும் W எக்கு இணைஞ்சதுன்னா நம்மளுக்கு ZW கிடைக்கும். ZWங்கிறது என்னது ஃபீமேல், சரிங்களா? ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல் கிடைக்கும், புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ZW ZZ டைப் வந்து ஜிப்சி மாத், இது ஒரு வண்டோட ஜிப்சி வண்டுன்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ZW ZI. ஓகே, இதெல்லாம் 1 மார்க் கேட்பாங்க, நோட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ், புரிஞ்சுங்களா? இவ்வளோதான் மெசேஜ். ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ஹெட்ரோகேமெட்டிக் மேல், ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல், தனித்தனி 3 மேலே கேட்பாங்க, 1 மார்க் நிறைய வரும், நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். மனிதர்களில் பால் நிர்ணயம் ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா, இதை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹியூமன் பீயிங்ஸ் ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோமார்பிக், ஹோமோகேமெட்டிக், as well as if you take in human beings male are heterogametic, heteromorphic, isn't it already know?
ஸோ இப்போ இதில் ஏற்கனவே சொல்லிவிட்டு ஒய் குரோமோசோம் தான் டாமினன்ட்டு. ஸோ ஒய் குரோமோசோம் ஒய் ஸ்பெர்ம் வந்து நம்ம ஃபீமேல் எக்கோட இணைஞ்சதுன்னா, எக்கோட ஓவத்தோட இணைஞ்சதுன்னா மேலாக மாறிடும். எக்ஸ்பெர்ம் போய் நம்ம எக்ஸ் எக்கோட இணைஞ்சதுன்னா ஸோ ஃபீமேலாக மாறுன்னு சொல்லியிருக்கணும். ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஒரு கலாசலமாங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதரில் பால் நிர்ணயம். ஸோ ஜீன்ஸ் டிட்டர்மைனிங் செக்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் 2 செக்ஸ் குரோமோசோம். சரிங்களா, ஜீன்ஸ். ஸோ நம்ம பாடியில் வந்து ஜீன்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. சரிங்களா, ஹியூமன் பீயிங்லேயே ஜீன்ஸ் தான் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது, மேலா ஃபீமேலான்னு டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அந்த ஜீன்ஸ் லொக்கேட்டட் இன் 2 செக்ஸ் குரோமோசோம், 2 செக்ஸ் குரோமோசோமில் இருக்குது. 2 செக்ஸ் குரோமோசோமுக்குள்ளே தான் மேலா ஃபீமேலான்னு சொல்லி ஜட்ஜு பண்ணக்கூடிய, டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, லொக்கேட்டட் இன் 2 செக்ஸ் 2 செக்ஸ் குரோமோசோமுக்கு உள்ளே இருக்குது அந்த ஜீன்கள். சரி, மனிதனில் மேல் ஃபீமேலான்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஜீன்கள் 2 செக்ஸ் குரோமோசோம்குள்ளே 2 செக்ஸ் குரோமோஸ்குள்ளே இருக்குது. ஸோ இட் இஸ் கால் அல்லோசோம். ஸோ அந்த செக்ஸ் குரோமோசோம் என்ன சொல்லணும்? அல்லோசோம். சரிங்களா, அது இன குரோமோசோம்னு சொல்ல, அல்லோசோம்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா, இன குரோமோசோம்னு சொல்ல, அல்லது என்ன சொல்லலாம், பால் குரோமோசோம்னு சொல்லலாம். பால் குரோமோசோம்கள் அல்லது அல்லோசோம்கள்னு சொல்லலாம். ஓகே, ஸோ 1 செகண்ட் 3 மேலே கேட்பாங்க, வாட் இஸ் அல்லோசோம்? 3 மார்க் காட்டு எழுதுங்க, வாட் இஸ் அல்லோசோம். ஜீன் டிட்டர்மைனிங் செக்ஸ் இன் ஹியூமன்ஸ். சரிங்களா, ஸோ ஜீன் டிட்டர்மைனிங் செக்ஸ். ஓகே, ஸோ மனிதர்களில் ஆண் பெண்ணை தீர்மானம் செய்யக்கூடிய ஜீன்கள் லொக்கேட்டட் ஆன் தி 2 செக்ஸ் குரோமோசோம், 2 பால் குரோமோசோம் அல்லோசோம்கள் இருக்குது. இட் இஸ் கால்ட் அல்லோசோம். இன் மேமல்ஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் தி குரோமோசோம் டிஃபரன்சஸ் பிட்வீன் 2 செக்ஸஸ். ஓகே, இன் மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகளில் பால் நிர்ணயமானது 2 பாலினத்திலும் உள்ள பால் குரோமோசோம் வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டு அமைகின்றது. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இன் மேமல்ஸ் பாலூட்டிகளில் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ், சரிங்களா, பால் நிர்ணயம் மேல் ஃபீமேல் டிட்டர்மினேஷன் வந்து இஸ் அசோசியேட்டட் எதோட தொடர்புடையது? குரோமோசோமல் டிஃபரன்ஸ். சரிங்களா, அந்த குரோமோசோமுடைய வேறுபாட்டின் அடிப்படையில் தான் 2 செக்ஸ் 2 மேல் ஃபீமேல் உயிரினங்களுக்கு இடையே உள்ள குரோமோசோம் அந்த வேறுபாட்டின் அடிப்படையிலேயே மேல் ஃபீமேல் ஆர்கானிசம் தீர்மானம் செய்யப்படுகிறது. ஓகே, டிப்பிக்கலி எக்ஸ் ஃபீமேல்ஸ். சரிங்களா, ஸோ ஃபீமேலில் பார்த்தோன்னா எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஸோ அதனால் ஃபீமேல் என்ன சொல்லுவோம்? ஹோமோமார்பிக்னு சொல்லுவோம், ஹோமோன்னு சொல்லுவோம், ஹோமோமார்பிக். அது மாதிரி அல்லது ஹோமோகேமெட்டிக்னு சொல்லுவோம் எக்ஸ்எஸ். அண்டு மேலில் பார்த்தோன்னா XY. மேல் எப்படி இருக்கு குரோமோசோம்? XY. எக்ஸ் ஒரு சைஸாக இருக்குது, ஒய் ஒரு சைஸாக இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் 23 pairs ஆஃப் ஹியூமன் குரோமோசோம் இன்க்ளூட் 22 pairs ஆஃப் ஆட்டோசோம். சரிங்களா, இதில் இந்த XX அப்படிங்கிறதெல்லாம் காமனாக இருக்குது. ஓகே, இதில் 23 pairs ஆஃப் ஹியூமன் குரோமோசோம் இன்க்ளூட்ஸ் 23 pairs ஆஃப் ஆட்டோசோம். இப்போ மொத்தம் 23 பேர், மொத்தம் 46 குரோமோசோம். அதை பிரித்தோம்னா இங்கே பாருங்கள், பிரித்து கட்டுறோம் பாருங்கள். இப்போ ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா 44A, ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா 44A ப்ளஸ் XX. இது வந்து ஃபீமேல் இருக்கக்கூடிய குரோமோசோம் நேச்சர். இதை வந்து நம்ம காமனாக சொல்லிடுவோம். இதை பேரில் சொன்னோம்னா காமன் என்ன சொல்லலாம்? 23 பேர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 + A ப்ளஸ் எக்ஸ். இது ஒரு ஸ்பெர்ம், இது ஒரு எக்கு. இன்னொரு எக்கு பார்த்தீங்கன்னா அதே 22A ப்ளஸ் எக்ஸ், இது ஒரு எக். அப்போ இப்போ எத்தனையாச்சு? 2 பேர் ஆச்சு பாருங்கள். 23 அப்படின்னா எப்படி 23ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 22 ப்ளஸ் எக்ஸ் குரோமோசோம், இந்த ரெண்டையும் சேர்த்துனா அப்புறம் என்ன கடைசியில் 23ஆக மாறிடு. 22 ஆட்டோசோம் ப்ளஸ் ஒரு எக்ஸ் குரோமோசோம். சரிங்களா, அல்லோசோம்னு சொல்லுவோம். இப்போ 22 உடற் குரோமோசோமு ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருந்தால் 23. அப்போ 23 பேர் என்ன சொல்லுவோம்? 23 பேர் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ புரிஞ்சுங்களா 23 பேர் எப்படி வந்துச்சுன்னு? அதே மாதிரி தான் இந்த 23 44A ப்ளஸ் XX, இது வந்து காமன் ப்ரொசஸ், பின்னாடி வருது பார்க்கலாம். ஸோ அதில் 23 pairs ஆஃப் ஹியூமன் குரோமோசோம் இன்க்ளூட் 22 pairs. 23 பேர் காட்டணும் இல்லைங்களா, அதில் 22 pairs ஆஃப் ஆட்டோசோம். அதில் 22 பேர் வந்து ஆட்டோசோம்ஸ். சரிங்களா, 44Aன்னு சொல்லுவோம் காமனாக. அது வந்து ஒன்றா சேர்த்துனா 44, பிரிச்சோன்னா 22 பேர்னு.
மிச்சம் இருக்கிற 1 வந்து ஒரு குரோமோசோம். அது வந்து அப்போ 23 பேர் ஆயிரும். ஓகே, 22 2 pairs ஆஃப் ஆட்டோசோம் அண்ட் 1 pair ஆஃப் செக்ஸ் குரோமோசோம், அதாவது எக்ஸ் குரோமோசோம், எக்ஸ் ஆர் ஒய். ஃபீமேல்ஸ் பாருங்கள், ஃபீமேல் ஆர் ஹோமோகேமெட்டிக். ஃபீமேல் வந்து ஹோமோகேமெட்டிக்காக இருக்காங்க, ப்ரொடியூசிங் ஒன்லி 1 டைப் ஆஃப் கேமிட். அது ஏற்கனவே நான் பல தடவை சொல்லிட்டேன். ஃபீமேலில் வந்து எக்ஸ் அப்படிங்கிற 2 குரோமோசோமே ஒரே சைஸாக இருக்கனால அவங்கலேருந்து வரக்கூடிய எக்கும் எக்ஸாக தான் இருக்கும். ஸோ சேம் சைஸ். ஓகே, ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக் ப்ரொடியூசிங் ஒன்லி 1 டைப் ஆஃப் கேமிட்ஸ். எக் ஒரே மாதிரியான எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஈச் கண்டெய்னிங் 1 எக்ஸ் குரோமோசோம். சரிங்களா, ஏற்கனவே சொல்லிட்டு டயக்ராம் நிறைய டைம் போட்டோம். எக்ஸ் இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இது வந்து எக்ஸு, இதில் எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது எக்ஸ் எக்கு, இன்னொன்று எக்ஸ் எக்கு தான். ரெண்டும் ஒரே மாதிரி எக்ஸ் எக்கு தான். ரெண்டுமே என்னது எக்ஸ் எக்கு தான். அதனால் வந்து 2 எக்ஸ் குரோமோசோமும் சேம் சைஸ் இருக்கிறனால, சிமிலர் சைஸ் இருக்கிறனால அது ஹோமோகேமெட்டிக்னு சொல்லிட்டோம். இப்போ மேலுக்கு வாங்க. இப்போ மேலில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கக்கூடிய குரோமோசோம் இருக்குது. ஒன்று ஒய், ஒன்று எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் குரோமோசோம் வந்து என்ன ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும்னா எக்ஸ் ஸ்பெர்ம். இந்த ஒய் குரோமோசோமில் வந்து ஒய் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பார், ஒய் ஸ்பெர்ம் வந்து ஸ்மாலர் சைஸ், எக்ஸ் ஸ்பெர்ம் வந்து லார்ஜர் சைஸ். அதனால் 2 ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அதனால் இந்த வேரியேஷன் இருக்குது. குரோமோசோமுடைய சைஸில் வேரியேஷன் இருக்கிறனால, சைஸில் டிசிமிலாரிட்டி இருக்கிறனால, சைஸ் கொஞ்சம் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிறனால, ஸோ இதை வந்து ஹெட்ரோகேமெட்டிக் ஹெட்ரோமார்பிக்னு சொல்லுவோம். இங்கே பாரு. ஸோ ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக் ப்ரொடியூசிங் ஒன்லி 1 டைப் ஆஃப் கேமிட்ஸ், எக், ஈச் கண்டெய்னிங் எக்ஸ் குரோமோசோம். வைல் மேலில் பாருங்கள், மேல்ஸ் ஆர் ஹெட்ரோகேமெட்டிக். ஹெட்ரோகேமெட்டிக்னா 2 வகையான ஸ்பெர்ம் இருக்குது, எக்ஸ் ஸ்பெர்ம் ஒய் ஸ்பெர்ம் 2 இருக்குது. ஹோமோகேட் ப்ரொடியூசிங் 2 டைப் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ், எக்ஸ் ஸ்பெர்ம் அண்டு ஒய் ஸ்பெர்ம். எக்ஸ் குரோமோசோம் இருக்குது ஒரு ஸ்பெர்மில், இன்னொன்று ஒய் குரோமோசோம் கொண்ட ஒரு ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. அண்ட் இண்டிபெண்ட்லி எவால்வ்டு XY சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் ஆல் செக்ஷன் ட்ரோசோஃபிலா. இந்த மாதிரியான செக்ஸ் குரோமோசோம் காம்பினேஷன் ட்ரோசோஃபிலாவில் இருக்குதுங்கிறாங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள். சரிங்களா, இப்போ மேல் பார்த்துல இது வந்து ஹியூமன் இடத்துல மேலில் பார்த்தீங்கன்னா 44 ஆட்டோசோம், 44 ஆட்டோசோமு, 2 செக்ஸ் குரோமோசோம், எக்ஸுங்கிற ஒரு குரோமோசோம், ஒய் குரோமோசோம், எக்ஸ் ஸ்பெர்ம் ஒய் ஸ்பெர்ம். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நார்மல் மேல் இப்படி இருக்குது. ஸோ இவங்களுக்கு கேமிட் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இது 2ஆக பிரிச்சிங்கன்னா அப்போ ஸ்பெர்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22A எக்ஸ், இது ஒரு ஸ்பெர்ம், 22A ஒய். இங்கே பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். இவங்களுக்கு ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெர்ம், இது ஒரு ஸ்பெர்ம். சரிங்களா, 2 ஸ்பெர்ம். அப்போ இது வந்து பேரண்ட்டில் எப்படி இருக்குது 44 44A + XX. இதிலிருந்து நம்ம ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த உள்ளூர்க்கூடிய இந்த 44 குரோமோசோம் வந்து ஹால்ஃபாக உடையும், பாதியாக நகல் எடுக்கப்படும். அப்படி நகல் எடுத்தனா 2 ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ஸ்பெர்ம், இது ஒரு ஸ்பெர்ம். அப்போ ஒரு ஸ்பெர்மில் 22A + X குரோமோசோம் கொண்ட ஒரு ஸ்பெர்மும், இன்னொரு ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா 22A + ஒய் குரோமோசோம் கொண்ட ஸ்பெர்ம், 2 ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ அதே சேர்த்து இங்கே பாருங்கள், ஃபீமேல் வந்து ஹோமோகாமெட்டிக். சரிங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா 44A + XX. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2மே XX, 2மே எக்ஸ் குரோமோசோம் சிமிலர் சைஸ், ஒரே மாதிரி உருவம் கொண்டது. இதில் எக்கு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா 2 எக்கு ப்ரொடியூஸ் ஆகும். 2 எக்குமே XXாக தான் இருக்கும். 22A X, இன்னொன்று என்னது 22A X. அப்போ 2 எக்ஸுமே ஒரே சைஸ் இருக்கிறனால எக்கெல்லாம் ஒரே சைஸாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபியூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பேரண்ட்லேருந்து கேமிட் எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ஃபியூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி கொடுத்துருங்க பாரு. ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் அதில். ஸோ மேல் வந்து ஹெட்ரோகேமெட்டிக்கு 44A + XY, ஃபீமேல் எப்படி இருக்காங்க 44A XX. ஸோ இப்போ இதுலேருந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க பாருங்கள். ஸ்பெர்ம் எப்படிங்குன்னு கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்களா. கேமிட் பாருங்கள், கேமிட் அதாவது ஸ்பெர்ம் ஃபஸ்ட்டு மேல்லேருந்து என்ன, இது மேல் தானே, 44A + XYன்னு வந்தாலும் மேல் தான் ஹியூமன் பீயிங்ஸில். ஸோ அப்போ இவங்கலேருந்து ஸ்பெர்ம் வருது, பேரண்ட்லேருந்து ஸ்பெர்ம் வருது, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. 22A + X அப்படிங்கிற ஒரு ஸ்பெர்மும் 22A + Y, திஸ் அனதர் ஒன் ஸ்பெர்ம். அப்போ ஒய் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எக்ஸ் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அதை இங்கே ஃபீமேலில் பாருங்கள் 44A, இது வந்து ஃபீமேலு. 44A ஹியூமன் பீயிங்ஸில் 44A + XX, இது வந்து பேரண்ட்டு. இவங்க வந்து எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது.
எக்கு பார்த்தீங்கன்னா 22A + X 22A + A + X. அப்போ 2 எக்குமே எக்ஸ் தான். ஏன்னா எக்ஸ்ன்னு வந்துட்டாலே ரெண்டுமே என்ன சைஸ், சேம் சைஸ் தான். இப்போ எக்ஸ் தான். அப்போ வந்து இவங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸில் ஃபீமேல் வந்து ஹோமோமார்பிக் ஹோமோகாமெட்டிக், அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் மேல் வந்து ஹெட்ரோமார்பிக் ஹெட்ரோகாமெட்டிக். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃபியூஸ் ஆகுது. இப்போ ஃபியூஸ் ஆனால் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி கேமெட் வந்துருச்சுங்களா, 22A XX 22A, இது ரெண்டுமே ஸ்பேமு. இது எக்ஸ் ஸ்பேமு, இது ஒய் ஸ்பேம். இது எல்லாம் எக்கு தான். இது வந்து எக்கு. சரிங்களா? ஓவத்தில் ரெண்டுமே ஓவம். ரெண்டுமே என்னது ஓவம். 22A + X 20 ரெண்டுமே காமன் ஓவம். இது ஓவம் வந்து நோ வேரியேஷன். இது எல்லாமே ஹோமோகாமெட்டிக். இது வந்து ஹெட்ரோ. இப்போ வந்து ஸ்பேம் அணியுது. ஃபஸ்ட் 22A + X, இந்த எக்ஸ் ஸ்பேம் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த எக்ஸ் எக்கோடு இணையுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 44A + XX 44A XX. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து ஃபீமேல் XX 44A XX அப்படின்னு வந்தாலே ஃபீமேல். அப்போ ஃபீமேல். அப்போ எக்ஸ்பேம் வந்து எக்கோட இணைஞ்சாலும் நம்மளுக்கு ஃபீமேல் கிடைக்குது. அதே இங்கே பாரு, அதே எக்ஸ்பேம் என்ன பண்ணுதுன்னா திஸ் எக்ஸ்பேம் ஃபீஸ் வித் சேம் அனதர் ஒன் எக், அது எக்ஸ் தான். அப்போ நம்மளுக்கு ஃபீமேல் தான் கிடைக்கும். இப்போ அடுத்து பாரு, ஒய் ஸ்பேம் ஃபியூஸ் வித், ஒய் ஸ்பேம் எதோட இணையுது, இந்த எக்ஸோட இணையுது. ஒய் ஸ்பேம் என்ன பண்ணுது, இந்த எக்ஸ் எக்கோட இணையுது. இல்லை எக்ஸ் எல்லா எக்ஸுமே எக்ஸ் தான், எல்லா எக்குமே எக்ஸ் தான் இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ இந்த ஒய் ஸ்பேம் இப்போ எக்ஸ்பேமனுடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. ஒய் ஸ்பேம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ ஒய் ஸ்பேம் வந்து எக்கோட இணைஞ்சதுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமா, 44A XY 44A XY. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் ஒய்னு வர்றதுனால ஒய் டாமினன்ட்டு மேல் உயிரியாக மாறிடும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ஒய் ஸ்பேம் இன்னொரு எக்கோட போய் இணையுது. அப்போ நம்மளுக்கு 44A XY தான் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் போட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இது வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தது இந்த பிக்சரை தான் அந்த கலர் பிக்சரில் காட்டுனேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது இங்கே ஸ்பேம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஏற்கனவே சொன்னேன், இது வந்து ஒரு ஸ்பேமு, இது வந்து ஒரு ஸ்பேமுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ 2 ஸ்பேமு. அப்போ இது வந்து என்னது, 2 எக்கு. இது ஒரு எக்கு, இது ஒரு எக்கு, ரெண்டுமே என்னது எக்கு. தட் மீன்ஸ் எக்கு, அதாவது ஓவம்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்லலாம், ஓவம்னு சொல்லலாம், ஓவம்னு சொல்ல நீங்கள். சரிங்களா? ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்போது இந்த 22AX இந்த ஸ்பேம் வந்து இந்த எக்ஸோட இணையுது. இப்போ நம்மளுக்கு 44A + XS கிடச்சிடும். கூட்டுங்க, 22 44. அப்போ AA 44A வந்துருச்சுங்களா? அதுக்கடுத்து எக்ஸ், இந்த எக்ஸும் இந்த எக்ஸையும் கூட்டினீங்கன்னா WX, அப்போ XX ஃபீமேல் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த எக்ஸ் வந்து இதோட இணையுது. சரிங்களா? 22A ப்ளஸ் இதோட இணையுது. இணைஞ்சாலும் நம்மளுக்கு 44X தான் கிடைக்கும். அதே மாதிரி 22A இந்த ஒய் ஸ்பேம் இப்போ எந்திரிக்குது. ஒய் ஸ்பேம் என்ன பண்ணுதுன்னா இந்த எக்ஸோட இணையுது. அப்போ நம்மளுக்கு மேல் கிடச்சிக்கு பாரு, 44A + XY. இது நான் போட்டு அப்ளை பண்ணுறது ஈஸியஸ்ட் மெத்தடு. இது வந்து அதே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 22A + Y இதோட இணைஞ்சிங்கன்னு என்ன ஆயிரும், ஸோ 22 44A + XY. அப்போ வந்து மேல், இந்த ஒய் வந்தால் மேல். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேல் வந்துடும். அப்போ ஈக்குவலாக கிடைக்குது, 2 மேல் 2 ஃபீமேல் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இது ஆக்சுவலாக 5 மார்க் கேட்பாங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன் மேல்னு கேட்டால் எழுதுனா இதோட இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது, ஈஸியாக இருக்குங்களா? அப்போ நம்ம வந்து இது வந்து பேராக பிரிச்சுக்கணும். 22 பேர், இது வந்து பேர். சரிங்களா? இது 22ஓட இந்த எக்ஸ் குரோமோசோம் சேர்த்துனா 23 பேர்னு சொல்லுவோம். இது ஒரு 23 பேர். காமனாக சொன்னால் 44ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்லையும் பார்த்தீங்கன்னா 22 பேர் கூட அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம் 23 பேர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுவும் 23 பேர் தான். இந்த 2 22 + 1 23. சரிங்களா? இப்போ பேர் இது எல்லாம் ஒன்றா சேர்த்து என்ன சொல்லுவோம், இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம 44 அப்படின்னு சொல்லுவோம். 44A + XXO அல்லது 44A + XYன்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது ஒய் குரோமோசோம் அண்ட் மேல் டெவலப்மெண்ட். ஒய் குரோமோசோம் அண்டு மேல் டெவலப்மெண்ட் தமிழ் என்ன சொல்லணும்னா ஒய் குரோமோசோம் மற்றும் ஆண்களில் வளர்ச்சி. ஒய் குரோமோசோம் மற்றும் ஆண்களின் வளர்ச்சி. ஒய் குரோமோசோம் மற்றும்
த கரண்ட் அனலைஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம் ஹேஸ். இப்போ ரீசெண்டாக வந்து ஒய் குரோமோசோம் பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, குரோமோசோம் ஹேஸ் ரிவீல்டு நியூமரஸ் ஜீன் அண்ட் ரீஜியன்ஸ் வித் பொட்டன்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷன். சரியா, நிறைய ஜீன்களுக்கு நிறைய பகுதிகளோட ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன், ஆற்றல் மிக்க செயலை செய்யக்கூடிய பகுதியாக ஒய் குரோமோசோம் இருக்கிறாங்க. அதாவது ஒய் குரோமோசோமில் நிறைய ஜீன்களுக்கு அதே சமயம் அதில் வந்து ஆற்றல் மிகுந்து செயலை செய்யக்கூடிய ரொம்ப வலுவான திறன்பட்ட செயல்களை, பொட்டன்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷன், சரிங்களா, திறன்பட்ட மரபு செயல்பாடுகளை செய்யக்கூடிய பகுதிகள் வந்து இருக்குதா ஒய் குரோமோசோமில். ஸோ ஒய் குரோமோசோமில் பொட்டன்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷன், திறன்பட மரபியல் வேலை செய்யக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான ஜீன்கள் ஒய் குரோமோசோமில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சம் ஜீன்ஸ், சில ஜீன்கள்ஸ் வித் ஆர் வித்தவுட் ஹோமோலாகஸ் கவுண்டர் பார்ட்ஸ். சரிங்களா, சில ஜீன்கள் அதே மாதிரி ஜீன்களை கொண்டும் இருக்குது, சில ஜீன்கள் அதே மாதிரி ஜீன்கள் இல்லாமலும் இருக்குது. இப்போ அந்த ஒய் குரோமோசோமில் சில ஜீன்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு ஜீன்களையும் வச்சுருக்குது. ஆனால் அதே சில ஜீன்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு ஜீன்கள் இல்லாமலும் இருக்குது. சம் ஜீன்ஸ் வித்தவுட் ஹோமோலாகஸ் கவுண்டர் பார்ட், ஒரே மாதிரியான பேர் இணைகளை கொண்டுள்ளது. அண்ட் ஆர் சீன் ஆன் த எக்ஸ். சரிங்களா, அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒய் குரோமோசோம் பற்றி தற்பாயில் சொன்னேன். எக்ஸ் குரோமோசோமில் இம்மரபணுக்களுக்கான ஒத்த எதிர் இணைகள் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒய் குரோமோசோமில் அந்த பொட்டென்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய ஜீன்களினுடைய இணைகள் நிறைய இருக்குதாமா. ஆனால் எக்ஸ் குரோமோசோமில் இந்த மாதிரி பொட்டென்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய ஜீன்களினுடைய இன்னொரு பேர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ and regions with potential genetic function, some genes with genetic with or without, some genes with or without homologous counterparts are seen on the X. Xல இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம். ஆனால் ஒய் குரோமோசோமில் அந்த பொட்டன்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய ஜீன் கொண்ட அந்த பகுதியினுடைய ஹோமோலாகஸ் பேர், அதே மாதிரி இணையொத்த அமைப்பு அந்த எக்ஸ் குரோமோசோமில் இன்னொரு பேர் இருக்குதாம். அடிஷனல் இதே மாதிரி ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய இன்னொரு ஜெராக்ஸ் காப்பியான ஜீன்கள் இருக்குதுங்கிறாங்க. ஓகே, present on both ends of the Y chromosome are pseudo-autosomal region parts that are similar with regions on the. இப்போ இந்த ஒய் குரோமோசோமுடைய ரெண்டு முனைகளிலும், ஒய் குரோமோசோமுடைய ரெண்டு முனைகள்லையும் present at both ends of the ஒய் குரோமோசோமுடைய ரெண்டு முனைகளிலும் சூடோ ஆட்டோசோமல் ரீஜன் இருக்குது. பொய்யான உடற்குரோமோசோம் பகுதி இருக்குது, போலி உடற்குரோமோசோம் பகுதி தெரிஞ்சுக்கணும். ஒய் குரோமோசோமினுடைய ரெண்டு கார்னலிலுமே பொய்யான போலி உடற்குரோமோசோம் பகுதி இருக்குது. சரிங்களா, சூடோனா பொய்யான, ஆட்டோனா உடற்குரோமோசோம், சூடோ ஆட்டோசோமல் ரீஜன் பொய்யான குரோமோசோம், போலி உடற்குரோமோசோம் பகுதி இருக்குது. ஓகே, that are similar regions on the X chromosome இருக்குது. which snaps and recombine during meiosis. ஸோ இந்த பகுதி என்ன ஆகும், ஸ்னாப்ஸ், ரெண்டு இணை, ஸ்னாப்ஸ்னு இணைதல், ரீகம்பைன், ஸோ ஒன்று கொண்டு மாற்றி அமைகிறது, ரெண்டுமே இணையும். எக்ஸ் குரோமோசோம் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த சூடோ ஆட்டோசோமல் ரீஜியனும் ஒய் குரோமோசோமில் கூடிய சூடோ ஆட்டோசோமல் ரீஜியனும் ஸோ ஸ்னாப்சிஸ் ரெண்டு இணையும், ரீகம்பைன் ரெண்டு மாறி மாறி அமைத்து கொள்ளும். ஓகே, ஸோ டியூரிங் மியாசிஸ் அப்போ இந்த மாதிரியான ரெண்டு குரோமோசோமுடைய அந்த சூடோ ஆட்டோசோமல் ரீஜன் ரெண்டும் கிராசிங் ஓவர், ரெண்டும் சினாப்சிஸ் இணைந்து தன்னுடைய தகவலை பரிமாறி கொள்ளுங்கிறாங்க மியாசிஸ் அப்போ. ஸோ த ரிமைனிங் 95% ஆஃப் த ஒய் குரோமோசோம் ரெஃபர்ட் ஆஸ் தி நான் கம்பைனிங் ரீஜியன் ஆர் ஒய்ன்னு சொல்லும், ஆஃப் த ஒய், என்ஆர்ஒய்ன்னு சொல்லும், நான் கம்பைனிங் ரீஜியன். சரிங்களா, இணையா பகுதின்னு சொல்லும். இப்போ ஒய் குரோமோசோமில் டாப்பில், அதாவது ரெண்டு ஒய் குரோமோசோமுடைய ரெண்டு எண்ட்லேயுமே என்னக்குது, சூடோ ஆட்டோசோமல் ரீஜன் இருக்குது. அது ஒரு 5 விழுக்காடு தான் இருக்குது, 5% இருக்குது. அந்த ஒய் குரோமோசோமில் அந்த 5 விழுக்காடு ரெண்டு பக்கமே சூடோ ஆட்டோசோமல் ரீஜன் வந்து வெறும் 5% ஆக்குப்பை இருக்குது. ஸோ அந்த பகுதி தவிர மீதமுள்ள பகுதி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன் பாருங்க. இது வந்து ஒய் குரோமோசோம். ஸோ இந்த ரீஜன் என்ன சொல்லுவோம், சூடோ ஆட்டோசோமில்னு சொல்லுவோம். இது வந்து 5% தான் இருக்குது. இது போக இந்த மீதமுள்ள பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி என்ன சொல்லணும்னா நான் கம்பைனிங் ரீஜன்னு சொல்லுவோம், என்ஆர்ஒய் ரீஜன்.
இது 5%, இந்த மீதமுள்ள பகுதி 95 விழுக்காடு. புரிஞ்சுங்களா இப்போ? ஸோ ரிமைனிங் 95% ஆஃப் த ஒய் குரோமோசோம். ஒய் குரோமோசோமில் அந்த சூடோ ஆட்டோசோமல் ரீஜன் 5% தவிர மீதமுள்ள பகுதி ரிமைனிங் 90% ஆஃப் த ஒய் குரோமோசோம் ரெஃபர்ட் அஸ் நான் கம்பைனிங் ரீஜியன். சரிங்களா? இணையா பகுதின்னு சொல்கிறோம். ஒய் குரோமோசோமின் இணையா பகுதி NRY பகுதின்னு கேட்பாங்க 3 மார்க் கேட்பாங்க. வாட் இஸ் NRYன்னு கேட்பாங்க. ஸோ த NRY இஸ் டிவைடட் இன்ட்டு ஈக்குவலி இன்ட்டு ஃபங்க்ஷனல் ஜீன். இந்த NRY பகுதி வந்து 2ஆக உடையது. ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷனல் ஜீனாக உடையுது. 2 செயல்படும் மரபணுக்களாக ஜீன்களாக உடைகிறது. ஓகே, அது 2ஆக உடையுது. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஜீன் செயல்படும் ஜீனாகவும், ரெண்டாவது நான் ஃபங்க்ஷனல் ஜீன் செயல்படாத ஜீன்களாக உடையும். ஓகே, ஸோ யூக்ரோமேட்டிக் ஒரு ஜீன் செயல்பட்டுச்சுன்னா யூக்ரோமேட்டிக் சொல்லுவோம். அந்த NRYயில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் என்ன சொல்லுவோம்? ஃபங்க்ஷனல் ஜீன்னு சொல்லுவோம். யூக்ரோமேட்டிக்னு சொல்லுவோம். அதே அந்த NRY நான் கம்பைனிங் ரீஜனில் செயல்படாத ஜீன்களை என்ன சொல்லுவோம்னா ஹெட்ரோக்ரோமேட்டிக் நான் ஃபங்க்ஷனல் ஜீன் செயல்படாத அல்லது ஹெட்ரோக்ரோமேட்டிக் ஜீன்னு சொல்லுவோம். ஸோ வித்தின் த யூக்ரோமேட்டின் இப்போ இந்த யூக்ரோமேட்டின் வந்து தனியாக பிரிங்க. இப்போ இந்த யூக்ரோமேட்டின் இருக்குங்களா, இந்த யூக்ரோமேட்டிக் பார்க்கலாம். ஏன்னா ஃபங்க்ஷனல் ஜீன் இருக்கிறது. அந்த NRY ரீஜியனில் ஃபங்க்ஷனல் ஜீன் கொண்ட பகுதியை யூக்ரோமேட்டிக்னு சொல்லுவோம். இப்போ இந்த யூக்ரோமேட்டிக் பார்க்கலாம். ஹியர் within the euchromatin genes are called sex determinant gene சொல்லுவோம். இப்போ இந்த யூக்ரோமேட்டினில் இருக்கக்கூடிய ஜீன்களை இந்த யூக்ரோமேட்டின் ஃபங்க்ஷனல் ஜீன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனல் ஜீன் கொண்ட யூக்ரோமேட்டின் பகுதிகளை செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜியன்னு சொல்லுவோம். SRY. NRYனா நான் கம்பைன்ட் ரீஜன். அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் ஜீன் கொண்ட பகுதியை என்ன சொல்லுவோம்? யூக்ரோமேட்டின் சொல்லுவோம். அந்த யூக்ரோமேட்டின் ரீஜியனில் அந்த ஃபங்க்ஷனல் ஜீன் கூடிய பகுதியை செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜன் அல்லது SRY ரீஜன் சொல்லுவோம். அதுன்னு சொல்லுவோம். ஸோ இன் ஹியூமன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம் இன்எவிட்டபிளி லீட்ஸ் டு ஃபீமேல் டெவலப்மெண்ட். ஒருவேளை மேல் உயிரியில் ஒய் குரோமோசோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ தவிர்க்க முடியாமல் என்ன ஆயிரும்? ஃபீமேல் தான் டெவலப் ஆகும். அண்ட் திஸ் SRY ஜீன் இஸ் ஆப்சண்ட் இன் எக்ஸ் குரோமோசோம். இதில் இன்னொன்று இந்த செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜியன். சரிங்களா? SRY ரீஜியன் வந்து ஃபீமேலுடைய எக்ஸ் குரோமோசோமில் இல்லை. ஒய் குரோமோசோமில் மட்டும்தான் அந்த யூக்ரோமேட்டின் அப்படிங்கிற பகுதியில் செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜியன் SRY பகுதி இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வேளை இந்த ஒய் குரோமோசோமில் இந்த பகுதி இல்லைன்னா ஃபீமேல் மட்டும்தான் டெவலப் ஆகும். சரிங்களா? மேலில் வந்து இந்த SRY ரீஜன் ஒய் குரோமோசோம் இல்லைன்னா ஃபீமேல் தான் டெவலப் ஆகும். ஆனால் இந்த SRY ரீஜன் ஆப்சென்ட் இன் ஃபீமேல். த ஜீன் ப்ரொடியூஸ் SRY இஸ் தி டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர். TDF அப்படிங்கிற ஃபேக்டர் தான். மேலில் டெஸ்டிஸ் இருக்குல்ல, விந்தகம். ஸோ அதுக்குள்ளேருந்து இந்த ஃபேக்டர் SRY டிட்டர்மைனிங் ஃபேக்டர் TDF டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. டெஸ்டிஸ் தீர்மானிக்கும் காரணி. இது வந்து அடல்ட்னுடைய மேல் டெஸ்டிஸ்னு இருக்குது. சரிங்களா? முதிர்ந்த ஆண்களினுடைய விந்தகம் டெஸ்டிஸ்க்குள்ளே டெஸ்டிஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர் இருக்குது. இதுதான் ஸோ அந்த SRY ஜீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதே இந்த ஃபேக்டர் TDF ஃபேக்டர். டெஸ்டிஸ் கூட TDF ஃபேக்டர். இது 1 மார்க்கில் கேட்கலாம். இதை 1 மார்க்கில் கேட்கலாம். நோட் பண்ணி கேட்ட எழுத தெரியணும். சரிங்களா? இது 1 மார்க். ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து இதை பார்த்தீங்க, இது ஒரு எல்லாம் சேர்த்து 5 மார்க் கேட்கலாம். இல்லை இந்த ஒய் குரோமோசோம் மேல் டவுன் இதை மட்டும் தனியாக 5 மார்க் கேட்கலாம். இதோட சேர்த்தியும் கேட்கலாம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன் மீக்காட்டு இது வரைக்குமே சேர்த்து எழுதுங்க. இன்னொன்று பாருங்கள், இன்னொரு குட் நியூஸ் என்ன, எக்ஸ் குரோமோசோம் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஹென்கிங். எக்ஸ் குரோமோசோம் முதல் கண்டுபிடிச்சவர் ஹென்கிங் அப்படிங்கிற 1891. அதே மாதிரி ஒய் குரோமோசோமை கண்டுபிடிச்சவர் வந்து ஸ்டீவன்ஸ் 1902. ஓகே, ஸோ டுடே டீச்சிங் பார்ட் இஸ் ஓவர். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ டியூரிங் வாட்சிங். சரிங்களா? ஸோ வாட்ச் பண்ணும்போது வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். ஃபுல் நாலேஜ் பாருங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங். டுடே செக்ஷன் இஸ் ஓவர்.